கடவுளை நேசிப்பது என்பது ஒரு கை, மனிதனை நேசிப்பது என்பது மறு கை. இந்த இரண்டு கையும் ஒன்றாக இணையும் பொழுதுதான் உண்மையான வணக்கமே வெளிவருகிறது. அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது சொற்களில் இல்லை. சொற்களில் முழுசாக விளக்கிட முடியாது. அதை செயல்களால் இன்னும் அதிகமாக விளக்கி அதனுடைய முழு அர்த்தத்தை கொடுக்க முடியும் என்று அன்னை தெரசா அவர்கள் சொல்கிறார்கள். இயேசு வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட கட்டளைகள் தாராளமாக இருந்துச்சு. அதோடு மட்டும் இல்லை, வாய்மொழி சட்டங்கள் அதுவும் ஏராளமாக இருந்துச்சு. இந்த சூழலில் தான் எதுதான் பெரிய கட்டளை, எதுதான் உண்மையான கட்டளை அப்படிங்கிற கேள்வி இயேசுகிட்ட வந்துச்சு. அங்கே தான் இயேசு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறார். உண்மையான கட்டளை என்பது இது என்று சொல்லி. நம்ம தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தில் அதிகமாக சிலுவையைத்தான் நினைத்து பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிலுவை அடையாளத்தை யோசித்து பாருங்கள். இந்த சிலுவை அடையாளத்தில் கீழே படத்தில் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சிலுவை அடையாளத்தில் நேர்குத்து கோடு ஒன்று இருக்கும். இது உனக்கும் கடவுளுக்குமான அன்பை குறித்து காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது குறுக்கு சட்டமாக ஒன்று இருக்கிறது, படுக்கை கோடு. இந்த கோடு மனித உறவுகளுக்கான கோடாக இருக்கிறது. இது இரண்டும் இணையும் பொழுதுதான் ஒரு சிலுவை அடையாளமே வருகிறது. அந்த சிலுவை தான் உண்மையான அன்பினுடைய மேன்மையை காட்டுகிறது என்று சொல்கிறார். இந்த ஒரு விளக்கத்தை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னாச்சுன்னா, ஒரு செல்வந்தர் கோயிலுக்கு நிறைய செய்வார், நிறைய விருந்தா உண்டு, கோயிலுக்கு செய்யணுமா செய்வேன், எல்லாம் செஞ்சுட்டே வருவார். கோயிலுக்குன்னா நிறைய செஞ்சிட்ருப்பார். ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்களெல்லாம் படாத பாடுபடுத்தி விடுவார். அவ்வளவு சில நேரத்தில் கேவலமாக கூட நடத்தி விடுவார். அந்த அளவுக்கு அவர் இருந்துட்டு இருந்தார். அந்த ஊரில் ஒரு முதியவர் ஞானியாக இருந்தார். அவரும் பக்தியோடு தான் இருந்தார். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு இந்த செல்வந்தருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. முதியவர்கிட்ட போகிறார். முதியவர்கிட்ட போய், நான் கோயிலுக்கு இவ்வளவு செய்கிறேன், கடவுள் அன்பு எனக்கு தானே அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்டார். உடனே இவர் என்ன சொன்னார், இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு செடிக்கு பக்கத்தில் கொண்டு நிறுத்துறார். இப்போ அவர் ஒரு உதாரணத்தோடு இது வளர்க்குறாரு பாருங்கள். இந்த செடி வளர்கிறதுக்கு மேலிருந்து சூரியன் உதவி செய்கிறது. சூரியன் இல்லைனாலும் அந்த செடி செத்து போயிடும். ரைட்டு தானே? ஆமாம். சரி, அதே செடி வளர்வதற்கு தண்ணீர் கீழேருந்து ஊற்றணும். ஆமாம் தானே? ஆமாம். சரி, அப்படின்னா நீ என்ன பண்ணுற, மேலேயே பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னா சூரிய ஒளி மட்டுமே இங்கே பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா அந்த செடி செத்துரும். அப்போனா சூரியன் சந்தோஷப்படுமா? இல்லை நீ தான் சந்தோஷப்படுவியா? ஆக மேலிருந்து வருவதும் வேண்டும், கீழிருந்து ஊற்றப்படுகிற தண்ணீரும் வேண்டும். இது இறைவனுடைய அன்பும் பிறர் அன்பும் ஒன்றாக சேர்ந்தால்தான் ஒரு செடியே வளரும். எனவே அன்பு என்பது இரண்டு பக்கங்களையும் கொண்டது.